ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னலான வாழைக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு வாழைக்காய் சிப்ஸு, வாழைக்காய் வதக்கல்னா தான் தெரியும். வாழைக்காய் பொடிங்கிறது என்னென்னு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. இது 1960ஸ்லலாம் இந்த வாழைக்காய் பொடி ரொம்ப அடிக்கடி பண்ணுவாள் எல்லா ராத்துலேயும். இப்போ இந்த வாழைக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஒரு 2 வாழைக்காய் மீடியம் சைஸு வாழைக்காவை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். இந்த வாழைக்காய்க்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஒரு 7-8 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக புளி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கட்டி பெருங்காயம், கல்லுப்பு. இப்போ இதை கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சின்ருக்கு. முதல்ல பெருங்காயம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துன்னுட்டு இந்த வாழைக்காவை பீல் பண்ணிவிட்டு கேரட்டு சீவிர கட்டையில் நல்லா திருவி எடுத்துட்டுடலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், பெருங்காயத்தை பொரித்து எடுத்துட்டாச்சு. இதோடையே நம்ம மிளகா வத்தலையும் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டுடலாம். மிளகா வத்தல் பெருங்காயம் வறுத்துண்டாச்சு. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி அதையும் கொஞ்சம் பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுங்கோ. இந்த பாருங்கள், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி வறுத்து எடுத்துட்டாச்சு. மிளகா வத்தல் பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துட்டாச்சு. வாழைக்காய் தோல் எடுத்துட்டு கேரட்டு திருவுற இதில் இந்த மாதிரி திருகி எடுத்துட்டாச்சு. இப்போ இது எல்லாம் ஆறினோன்னு மிக்சியில் மிளகா வத்தல், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சின்னுட்டு அதுக்கப்புறமா இதை கலக்கணும். இந்த பாருங்கள், மிக்சியில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல், உப்பு எல்லாம் போட்டு பொடிச்சுண்டாச்சு. இப்போ இந்த வாழைக்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதோட கலந்துட வேண்டியதான். மேலாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். எவ்வளோ உதிராக வந்திருக்கு பாருங்கோ. டேஸ்டியான நம்மளுடைய வாழைக்காய் பொடி ரெடியாக எடுத்து இதை நீங்கள் வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுண்டு நெய் விட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிரிஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.